75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ். தென்காசி மாவட்டத்தில் திடீரென ஒரு பகுதி சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. எங்குள்ளது அந்த இடம் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலம். ஆனால் கடந்த சில வாரங்களாக சுரண்டையை சுற்றியுள்ள கிராமங்கள் திடீர் சுற்றுலா தலங்களாக மாறியுள்ளன. சாம்பவர் வடகரை, சுந்தரபாண்டியபுரம், ஆய்க்குடி ஆகிய கிராமங்களில் பூத்து குலுங்கும் சூரியகாந்தி பூக்களே இதற்கு காரணம். மனதை கொள்ளை கொள்ளும் சூரியகாந்தி பூக்களை காணவும், அதற்கு மத்தியில் செல்ஃபி எடுக்கவும் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் അലൈമോതുகிறது. ഇവിടെ വരുന്നവരുടെ മെയിൻ കാര്യം ഇവിടുത്തെ പൂക്കളെ കാണാനാണ്. പിന്നെ കൃഷികളും ഇവിടുത്തെ കാലാവസ്ഥയൊക്കെ നല്ല ഇതാണ്. ഇവിടെ നല്ല കാറ്റും നല്ല രസമാണ് ഇവിടെ. പക്ഷേ കേരളത്തിലെ ആൾക്കാരാണ് ഏറ്റവും കൂടുതൽ ഇത് കൊണ്ട് നടക്കുന്നത്. കേരളത്തിലെ ആൾക്കാർക്കാണ് ഇത് കാണുന്നതോടൊരു താല്പര്യം കൂടുതലും. പിന്നെ തമിഴ്നാട്ടിലെ ആൾക്കാർക്കെന്ന് പറഞ്ഞാൽ അവർ കണ്ട് ശീലിച്ചത്. சூரியகாந்தி பூக்களை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளால் உள்ளூர் விவசாயிகள் பலர் பயனடைய தொடங்கியுள்ளனர். சுரண்டை வட்டாரத்தில் விளையும் தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் உள்ளிட்டவற்றை வயலிலிருந்தே நேரடியாக வாங்கிச் செல்கின்றனர். இதை நம்பி கிட்டத்தட்ட நம்ம ஊரில் ஒரு 200 பேர் வியாபாரம் ஓடுது. தக்காளி பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப விலை இந்த வருஷம் இந்த விலை எல்லாம் போனதுனால நேரடியாகவே மக்களே விற்கிறாங்க கேரள மக்களுக்கு. இது நம்ம ஊர் மக்களுக்கும் ஒரு வியாபாரி மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க வாங்கிட்டு போகிறவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகிறாங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா தோதம் வரும். புகைப்படம் எடுக்க வயலுக்குள் ஒரே நேரத்தில் அதிகம் பேர் செல்வதால் சூரியகாந்தி சாகுபடி பாதிக்கப்படுகிறது. இதனை ஈடு செய்யவும் கூட்டத்தை சமாளிக்கவும் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கும் முடிவுக்கு வந்துள்ளதாக சில விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் சுந்தர மகேஷ். 75 வருட சுதந்திர இந்தியாவில் 57 வருடமாக மக்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கிறது விவேக்ஸ்.